வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது லக்ஷ்மி தமிழ் டக்கர். உண்மையுமே சொல்லணுன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆக்டிங் வந்து சாரதாம்மா பண்ணியிருந்தாங்க. இன்றைய பகுதியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவ்வளோ காயங்கள் இருந்தாலும் அந்த ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள். அதாங்க அம்மா. இதை தான் நான் எல்லா இடங்களையுமே வலியுறுத்துகிறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை இல்லாமல் ஆகிடுமா, நம்ம குழந்தைங்களை வேண்டான்னு சொல்லிவிடுவோமா. வருத்தங்கள் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் எல்லா விதங்கள்லையும் எல்லா பகுதிகளிலுமே நமக்கு வருது. வருத்தமே ஒரு மனுஷன் மேலே இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு இதில் நமக்கு அறியாமையே பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, தெரிஞ்சும் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இந்த லவ் வந்து அம்மா வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறது இருந்தாலும், யமுனா மேலே டோட்டல் ஆடியன்ஸுக்குமே கோவம் இருந்தாலும் அந்த பொண்ணு சாக தானே முடிவு பண்ணிச்சு. எல்லாமே நம்ம கைமீறி போயிடுச்சு நம்ம மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது ஒரு பாயிண்ட்டையும் ஏற்றுக்குவோம். இப்படியே சமாதானப்படுத்த வரீங்க, சரி விடுங்க, அந்த பொண்ணு தப்பு தான், பெரிய தப்பு தான். இருந்தாலும் சாரதாம்மா அங்கே ஏற்றுக்கொள்ளது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரியல் லைஃப்பில் இந்த மேரேஜுக்கு அப்புறம் இந்த லவ் மேரேஜ்லாம் பண்ணிட்டாங்கன்னா பிள்ளையே வேண்டான்னு ஒதுக்கிடுவாங்களா. அவங்ககிட்டலாம் நான் போய் பேசுவேன், ஏங்க எவ்வளோ சின்ன வயசுலேருந்து வளர்த்திருப்போம் விடுங்க அப்படின்ட்டு. இல்லைப்பா காயம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்பாங்க. பட் காலம் கடந்து சிலர் ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கவே இல்லாதவங்களும் இருக்காங்க. பட் ஏற்றுக்கிட்டவங்களுக்கு சந்தோஷம். இது மாதிரி அப்போவே ஏற்றுக்கிறது இன்னும் பெரிய விஷயந்தான். அப்புறம் இந்த ரிசப்ஷன்லாம் அவங்க முன்னாடி பண்ணி அது மாதிரிலாம் ரியல் லைஃப்லேயும் நடந்துருது இல்லையா. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, ரிசப்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அது மாதிரி ரியல் லைஃப்பில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸலண்ட்டான ஆக்டிங்கில் சாரதாம்மா அந்த அழுதுட்டு இருக்கிறது, அந்த மனசு உருகி அந்த ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தால் ஒரு மாதிரி டல்லாகும்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. காவேரி விஜய் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் திரும்ப திரும்ப பாராட்டும்படி அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். காவேரி காலில் விழுந்து அது எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கேட்குறாங்க அம்மா கிட்ட. ஓகே, கங்கா செம்மங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான் அந்த பாயிண்டில் இருக்காங்க. இந்த டீயெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க பாருங்கள், இப்போ வேணால் ஈஸியாக எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி என்னமோ பண்ணிட்டா, அழுத நாடகம் ஆடிட்டா, சம்திங் அது மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இப்போ கல்யாணம் பண்ண வீட்லையில் இதெல்லாம் பண்ணால் போனால் செத்தரா சாவு அப்படின்ட்டுருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான வேர்டு. பட் ஆனால் ரொம்ப நியாயமான விஷயம். கங்கா வந்து இது மாதிரி மனசுலேருந்து சில விஷயங்கள் சொல்கிறது இருக்குது. பட் விஜயும் அவங்க முன்னே பழைய அதாவது 2 எபிசோடுக்கா அவங்களும் கொஞ்சம் எதிர்த்து தான் கேட்டுட்ருக்காங்க, கேள்வி எழுப்பினாங்க. ஓகே, இதெல்லாம் கடந்து அப்படிங்கும்போது நிவின் அண்டு இங்கே நம்மளுடைய குமரன் இவங்களோட சீன், அதில் குமரன் வந்து உன் மனசுக்கு நீ கெட்டவன்லாம் இல்லைடா, நல்லவன்டா ரொம்ப அப்படின்ட்டு குமரன் அந்த பக்கம் நினச்சிட்ருக்காரு. பட் நிவின் வந்து இந்த இடத்துல என்னை வந்து இப்படி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களே, பாருங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் குமரன் நீ நல்லவன்டா, உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆடியன்ஸோட மைண்ட் வைஸாக பேசுகிறாரு. கரெக்டு. ஆனால் இங்கே நிவினை மாற்றிட்டாரா டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி நிவின் மாறினார்னா அவரோட முக்கால்வாசி கோவம் காவேரி மேலேயும், அதில் பாதி அப்படிங்கிறது நம்மளுடைய விஜய் மேலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இந்த யமுனா மேலே வரும். அந்தளவுக்கு அவங்க 2 பேருக்கு மேலே தான் கோவம் இருக்கும். அப்போ வில்லனாக போயிடுவாரே அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் இருக்குது. இப்போ என்னென்னா எபிசோடை பொறுத்த வரலும் நிவின் வந்து வில்லன் ஆகிடுவாரா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் அவர் குமரன் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். ஸோ எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் எஸ் அப்படியுமே பிரவீன் மேனன் சார் ஸோ லக்கி, இது மாதிரியான ஆர்டிஸ்ட் அவருக்கு கிடச்சிது அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோவில் விடைபெறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லக்ஷ்மி தமிழ் டக்கருக்கும் 0. லக்ஷ்மிக்கும் மாற்றி போடுறதுக்கு காரணம் சேனலில் சில விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ புரிதலுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவில் விடைபெறேன். ஸ்டே டியூன்.